சொல்லுங்கண்ணே, எவ்வளவு வருஷமாண்ணே பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் உரக்க பேசுங்கண்ணே. 25 வருஷமா பண்ணி. உங்க பேருங்கண்ணே? மணி. மணி. எப்பவுமே ஃபுல்லா பஞ்சு மிட்டாய் மட்டும் தான் பண்றதுங்களா நீங்க? இப்ப ரீசெண்டா இந்த பஞ்சு மிட்டாயில வந்து கலர் போட்டு பிரச்சனையாச்சு அப்படின்றாங்களே, அதை பத்தி உங்களோட கருத்து என்னதுன்னு? அது வடநாட்டுக்காரங்க வந்து அந்த என்ன கெமிக்கல் போட்டு பண்றாங்கன்னு தெரியல. ஸ்டார்டிங்ல இருந்து அந்த மாதிரி தான் பண்ணிட்டு அவங்க வந்து புதுசு புதுசாக கண்டுபிடிச்சு பண்றாங்க. அதனால நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களும் தொழில பஞ்சு மிட்டாய் என்ற பேர் அடிக்கணும். ஸோ அதனால தான் நீங்களும் வந்து இப்போ இந்த மாதிரி ஒயிட்ல வந்து பஞ்சு மிட்டாய் போட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ஒயிட்ல தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். இது போட்டுக்கிட்டோம். வடநாட்டுக்காரங்க வந்து பஞ்சு மிட்டாயே ஓரளவுக்கு சீன்ற மாதிரி ஆன மாதிரி ஆயிடுச்சு. பல பேர் பார்த்து எல்லா ஏரியாவும் தூக்கி பீச்சு காக்கில் விட்டதுனால அந்த பேர் அடிக்கிட்டு. நாங்கள் ஸ்டார்டிங் காலத்துலேருந்து ஒயிட்டு இந்த மாதிரி தான் போட்டு வியாபாரம் பண்ணுறோம். இந்த திருவிழா டைம்லாம் எப்படின்னு பிங்க் கலர் மஞ்சள்லாம் போட்டிருப்பாங்களே, அது எப்படி? அது அதுக்கப்புறம் பாதாம் ரோஸ் பவுடர் தான் இது இப்போ தமிழ்நாட்டுக்காரங்க வடநாட்டுக்காரங்க என்ன கலர் போடுறாங்கன்னு நாங்கள் இதுவரை பார்த்துருக்கோம். அதனால தான் உங்களுக்கு நாங்கள் வந்து கண்ணு முன்னாலே எல்லா இடத்துலையும் நின்று போடுவோம். நாங்கள் போட்டு வந்துருக்கோம். எல்லாம் பார்த்து வாங்குற மாதிரி ஓப்பனாகவே போடுறோம். ஓகே. சரி, இப்போ அதனால தான் உங்கள் பேர் கெட்டு போயிடுச்சு பஞ்சு மிட்டாய்க்குன்றீங்க. அவங்க நார்த் இந்தியன்ஸ் வந்து பண்ணதுனால தான். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து வெறும் சுகர் மட்டும்தான் நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்காது இப்போ இந்த பிரச்சனைனால. இப்போ உங்கள் பிஸ்னஸ் ஓகேவா இல்லை எப்படின்னு உங்களுக்கு? ஓகே. மறுபடியும் நாங்கள் பூஜை ஆகணும்னா எப்படியும் ஒரு 2-3 மாதமாக ஆகும். இப்போ உங்களுக்குலாம் வந்து இந்த கார்பரேஷன்லேருந்து வந்து ஏதாவது ஆடிட்லாம் பண்ணியிருக்காங்களா? ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் மாதிரிலாம் வந்து உங்களுக்கு செக்லாம் பண்ணாங்களா? முதல்ல பார்த்துட்டு போயிருக்காங்க. ஓகே. இப்போ உங்கள் சைடில் எதுவும் இஷ்யூஸ் இல்லை? ரெகுலராக அதிகமாக அப்புறம் கூலி வேலைக்கும் போவாங்க. கொஞ்சம் உரக்க பேசுங்கண்ணே. அடிக்கடி நாங்கள் தொழில் ஸ்கூல் மாதிரி டயத்தில் ஓட்டுவோம். மற்ற நேரம் சாயங்காலம் ஈவினிங் வேலை பண்ண. ஓகேண்ணே, ஓகே. சரிண்ணே, பார்ப்போம். நல்லது நடக்கும், எல்லாம் மாறும்ண்ணே. பார்ப்போண்ணே. வணக்கம்.